அப்படி இருக்கிற வேளையிலே நான் வந்திருக்க காரணம் என்னவென்று பார்த்தால், ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாட்ட என் சிரசு 108 ஆமா, ஒரு தடவை வெடிச்சாலே 1008 தடவை இருக்கு. ஆனா நீங்க அடிக்கிற அடியில எத்தனை தடவையே வெடிக்க போகுது. இருந்தாலும் சுத்த பார்க்கிற நடுவனில் துளி தோன்றிய அதிசய மதிகள் மத்தக கரியை உரித்தவன் மீது மதன் பொருள் அடிதிரு மாற்றம் வித்தக கமலை செவியுற கேட்டால் விழுந்து வந்து அயர்ந்து அழுது ஓங்கி கைத்தல மலரால் புடைத்தால் எழுந்தது செந்தூள். இந்த செந்தூள் எழுந்த அந்த எம்பெருமானின் முன்னிட்டு நாம் கலகம் செய்ய வந்திருக்கோம். ஆனா கலகம் இருக்கட்டும். என்னவென்னா, உலகத்துல எவ்வளவோ பெருமைகள் இருக்கு. இந்த மது மங்கை சூதுன்றாங்களே, இந்த மது மங்கை சூது எங்க வந்துச்சுங்க? வாச்சனே, மது மங்கை சூதுன்றாங்க. ஆமா, மங்கை என்பது பெண்ணு, மது என்பது போதை, சூது என்பது சூதாட்டம். இது ஒவ்வொன்று இருக்குல்ல. ஆமா, இதுகெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த மது என்கிறது எதுக்காக உலகத்துக்கு வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாதே. பிரம்ம முனியும் கோரக்க முனிவரும் இந்த உலகத்துல பெரும் சாதனையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கைலாயத்துக்கு சென்று சிவபெருமானோட ஆசி பெற்று அவரால் நமக்கு புகழ் ஓங்க வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தவம் இருக்காங்க. அந்த தவத்திற்கு மகிழ்ந்து அந்த தவத்துல 2 பெண்மணிகளாகப்பட்டவர் தோட்டி வைக்கிறாங்க தேவலோகம். அங்க அப்ப என்ன காரணம்? அம்மா நீங்க யாரு, எதற்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு 2 முனிவர்கள் கோபம் கொண்டு கேட்கிறாங்க. கேட்கல அந்த அம்மா சொல்றாங்க, உங்க அழகுக்கு மயங்கிதாங்க நாங்க வந்தோம் அப்படின்றாங்க. உங்க அழகு எங்களுக்கு தேவையில்லை, நீ எங்களுக்கு தேவையில்லை, போக மாட்டா போக மாதிரி இல்ல. அப்ப கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து தெளிச்சிட்டாங்க. தெளிக்க 2 முனிவர்கள் தெளிக்க அவங்க அந்த இடத்துல மறைஞ்சிட்டாங்க. அந்த நிமிஷம் பார்த்து அதே இடத்துல வாயு தேவன் அக்னி தேவன் தோன்றிட்டாங்க அந்த பெண்களை பார்த்து. அப்ப நீங்க ஏப்பா பழைய வழி வர்றீங்க, எங்க தவத்தை கெடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் மன கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப இவங்க மண்டாடுறாங்க, இந்த பெண் வேணும் என்று. இனி பொறுக்கிறதுக்கு வேலை இல்லை, நம்ம யாகம் தடையாகுது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நீர் நெருப்பி சேரும்படியா அந்த கமண்டல நீர் எடுத்து தெளிக்க அவங்க நீர் நெருப்புமாக உடனே அந்த பெண்ணோட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரி, ஒண்ணு சேர்ந்து மறைஞ்ச காரணத்தினால அன்னைக்கு நம்ம தவம் கலைஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி 2 முனிவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கல உங்க மன வருத்தத்துக்கு என் மனம் பொறுக்கலப்பா, பல்லாயிரக்கணக்காக என் பக்தனாக இருந்தீங்க நீங்க, ஆனா உங்க தவம் இப்படி ஆகி போச்சே. ஆனால் உங்க தவத்திற்கு வந்த இந்த 2 பெண்களையும் இதே இடத்துல கஞ்சா செடிகளாகவும், ஒன்று பிரம்மமுனி சாபத்தால வந்த பெண்ணை கஞ்சா செடிகளாகவும், கோரக்க முனிவர் சாபத்தால் வந்த பெண்ணை கோயிலை செடிகளாகவும் பயன்படுத்தி இதை உலகத்துக்கு புகழ் பெற்ற ஒரு வைத்தியத்துக்கு காயகல்பம் மூலிகை மருந்து, அந்த மூலிகை மருந்துக்கு தான் அனுப்புனாங்க. நாட்டில் அதை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? மூலிகை மருந்துங்க பயன்படுத்துறாங்க, மூலிகை மருந்து பயன்படுத்துறாங்க. ஆனா அதையும் உடம்புல நேரடியா பயன்படுத்துறாங்க. நேரடியா பயன்படுத்தி எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மக்கள் அழிஞ்சு போட்டுவாங்க. வாழ வேண்டிய வயசை விட்டு உடம்பை இழந்து அழிஞ்சு போட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற உலகம். ஆக ஓரறிவு தாவரத்துக்கு எவ்வளவோ சிறப்பு இருக்கு.
ஆளிலை பூவுங்காயும் அழி தரும் பலம் உண்டோ, சாலவே பச்சிகள் எல்லாம் தன்குடி என்று ஒன்று கூடி வாழும், வாலிபர் வந்து தேடி வந்திருந்து போவார்கள் கோடான கோடி. இந்த ஆலமரம் விருட்சகத்துல கூடுனது எத்தனையோ கிளைகள் உறைவு தாவரங்கள் இருந்தாலும் ஆலமரம் தான் முதலிடம். அந்த ஆலமரத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆலமரத்துல பூவு காய் பழங்கள் இருக்கு வரைக்கும் பட்சிகள்ல இருந்து புழுப்பூச்சிகள்ல இருந்து மனிதர்கள்ல இருந்து விலங்குகள், நான்கால் பட்ட சீவன்கள் விலங்குகள்ல இருந்து, இரண்டு கால் பட்ட பறவைகள்ல இருந்து அனைத்துமே அந்த இடத்துல அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு வருவேன். ஒரு அறிவு தாவரம் எவ்வளவு ஒரு பெருமையை கொடுக்கும் பாத்தீங்களா? நம்மளுக்கு 6 அறிவு இருக்க, நல்லா தானே அந்த குழந்தையை பத்து வளர்த்து கொண்டு வந்தா, ஏன் இடைக்காலத்தில் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உலக நிகழ்வு எங்க போகுது தெரியல. இருந்தாலும் நல்ல மனிதர்கள் எல்லாம் இருக்கின்ற இடத்துல இதெல்லாம் சொல்லணும், எதை தெரிஞ்சது சொல்லணும். எல்லா மனிதர்கள் எத்தனையோ கவிஞர்கள், புலவர்கள், படித்த ஞானிகள், பட்ட மேதைகள், மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து நம்மளை பார்க்கறாங்கன்னா இதெல்லாம் அந்த கடவுள் கொடுத்த பாக்கியம். ஆனா இருந்தாலும் ஏன் சொல்றேன்னு சொன்னா, உலகத்துக்கு இதையே நம்மளால் தெரிஞ்ச சொல்லணும் சொல்றேன். அப்படி இருக்கிற நல்ல உள்ளங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மனசு ஆறுதலாக இருக்கின்றது. ஆக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மனசாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. அந்த மாதிரி மகாபாரதமும் சரி ராமாயணமும் சரி சரி இரண்டுமே 2 கண்கள் பொருந்திய காவியங்கள். ஆக மகாபாரதத்திலே தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் பாண்டவர்கள். அதே போல
அதே மகாபாரதத்திலே கௌரவர்கள் 101 பேர். அவங்களுக்கு ஏன் அந்த சண்டைகள் நிகழ்ந்தது? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பொருளாசை, நான் பெருசு நீ பெருசு அப்படின்னு சொல்லி அன்றைய தினம் வகுத்தது. அன்றைக்கு நடந்தது அன்றைக்கு நடக்கும். எங்கன பாருங்க, என் வீட்டு இடம்பா பா கொளாரப்பா வீடு கட்டுறீங்களா, நல்லா டேப்பை பிடிச்சி அளந்து அந்த வீட்டை கட்டுங்கப்பா. காரணம் அன்னைக்கு வந்தது கிடையாது. இது திரேதா யுகத்தில், துவாபர யுகத்தில், திரேதா துவாபர யுகத்தில் வந்தது. அது இன்னைக்கு நடக்குது. அப்ப மண்ணாசையின் காரணத்தினால துரியோதன இந்த பாண்டவர்கள் மேல வம்பு வழக்கு உருவாக்கி, இவங்க 5 பேரு இவ்வளவு திறமையா இருக்கானே, இவனை எப்படிடா விரட்டுவது அப்படின்ற ஒரு சூட்சமத்தை பயன்படுத்தி எத்தனையோ இடத்துல அடிச்சு விரட்டுறதுக்கு முயற்சி பண்றா, முடியல. ஆக தாய்மாமே சல்லியனை கூப்பிட்டு, தாய்மாமே சல்லியனா சகுனியை கூப்பிட்டு கேட்கிறான், மாமா அதுக்கு என்ன மாமா வழி சொல்லுங்க. பாண்டவர்களை பார்க்கும் பொழுது இவங்க ஐவர்கள் வந்து படிப்புலையும் சரி, பலத்திலையும் சரி, வீரத்திலையும் சரி, எதிரியுமே கெட்டிக்காரனா இருக்கான. இவனை எதிரி நெருங்க முடியலையே, இவனை எப்படி இவனை விரட்டுவது நாட்டை விட்டு அப்படின்னா, அப்ப அவனை எந்த வழியிலும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, சூதாட்டம் ஒண்ணுதான். அந்த சூதாட்டத்தை மட்டும் நீ கூப்பிடு, சூதாட்டத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லு. மற்ற மண் பயிற்சியிலிருந்து, வில் பயிற்சியிலிருந்து, படிப்பாற்றல்ல இருந்து, மற்ற எல்லாத்திலையும் நீங்க திறமையா இருக்கீங்க, இதுல உங்க திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி துரியோதனன் கூப்பிடுறேன். யார? பாண்டவர்களை. அப்ப கூப்பிடும் பொழுது அவன் என்ன பண்றான், வேணாப்பா நமக்குள்ள பகை உண்டாகுமே, தர்மம் சொல்ற, வேணாப்பா நமக்குள்ள பகை உண்டாகுமே, நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கங்கப்பா, எங்களுக்கு ஒரு 5 ஊராவது கொடுப்பா, 5 வீடாவது கொடுப்பா, நாங்க வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாரு தர்மன். துரியோதனன் கேட்டானா? கேட்கல. நீங்க முன்ன சூதாடத்துக்கு வாங்க, சூதாடத்துக்கு. அப்ப அவனுக்கும் ஆட தெரியாது, தர்மனுக்கும் ஆட தெரியாது. அப்ப நானாச்சு நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த சகுனி தான் கூப்பிடுறாப்ல. சகுனி அதாவது மகாபாரதத்துக்கு சகுனி, ராமாயணத்துக்கு கூனி. அப்ப எத்தனை தடவை தான் மறுக்கிறது, பாடா பாப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க சூதாட்டத்துக்கு இறங்கிட்டாங்க. அப்ப சூதாடினா தோல்வி நடந்துகிட்டே வருது. எங்க பார்த்தாலும் ஜெயம் என்கிற இடத்துக்கு போன பாண்டவர்கள் தோல்வியை நகர்ந்தே வர்றாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. சகுனி வந்து சூதாட்டத்துல இருக்கிற பூரா பொன் பொருள்ல இருந்து அனைத்தும் முடிங்கிட்டான், 4 நேரத்தையும் முடிங்கிட்டான். அண்ணன் தம்பி தான் வச்சான். அண்ணன் தம்பியும் பணைய வச்சு ஆடுறான்றாப்ல சூது பொருள். அண்ணன் தம்பியும் பணைய வச்சு ஆடுறாங்க. அப்ப அதுலயும் தோக்குற. நீது என்ன, உன் மனைவி இருக்கால்லப்பா, அவளை வச்சு ஆடுப்பா, ஜெயிக்கிறதுக்கு 10 ரூபா போதுமே, தோக்குறதுக்கு லட்சம் தான் தோக்க, ஜெயிக்கிறதுக்கு 10 ரூபா போதுமே, கூப்பிட்டு வச்சு ஆடுப்பா அப்படின்னு சொல்ல இந்த ரோஷத்துல மனைவியவும் வச்சு ஆடிக்கிறாரு. எல்லாத்தையும் தோத்த பிறகுதான் வச்சு ஆடுறாரு. அப்ப ஆடின போது என்னங்கய்யா, அப்ப எல்லாத்தையும் தோத்தாரு. சரி பார்க்க, அப்ப எல்லாத்தையும் தோத்தாரு. நீ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, அப்பா நீங்க நாடு வேணும்னா 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம், நீங்க காட்டுக்கு போயிட்டே வரணும், அதுக்கு பிறகு பேசிடுவோம் அப்படின்னு. ஆஹா, வனவாசம் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வர்றாங்க. அந்த 12, 1, 13 வருஷத்தை முடிச்சு வர்றாங்க. வந்துட்டு கண்ணவர் மாத்மாவை கூப்பிட்டு தூது அனுப்புறாங்க. கண்ணவர் மாத்மா கேட்கிற இடத்துல அந்த சகுனியின் தலைமை வாய்ந்த பட துரியோதன பட ஒத்துக்கிறல. இப்ப அடுத்து என்ன வழி செய்கிறது அப்படின்னா, அப்பா கண்ணா நீங்க தான் ஆக்குவோன்னு, நீங்க அழிப்புவோன்னு நீங்க தான், எல்லாத்துக்கும் காரணம் கவட நாடக கோமாளி நீதானே கண்ணவர்மா அப்படின்னு சொல்லி சகாதேவ சாஸ்திர வல்லுநர் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற பொழுது முடிச்சுக்குவாங்க, குறை முடிச்சுக்குவான். கேட்கிற பொழுது எப்பா எல்லாம் என்னால முடியாது, எல்லாம் உங்களால் நடந்த சூழ்ச்சி, நாங்க என்னப்பா செய்யறது? சரிங்க அந்த பாடுறைய அப்படி அண்ணன் சகுனி வந்துட்டு
துரியோதனன் பக்கம் தாப்பா. போடுறேன். அப்ப அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிகளுக்கு தம்பிகளாகவும் அந்த மகாபாரதத்திலே அமைதி காத்தான். அண்ணன் சொல்லை தட்டப்படாது என்கிற காரணத்தை முன்னிட்டு அந்த பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அமைதி காத்தான். அங்கே அந்த மாதிரி அண்ணனுக்கு அண்ணனாகவும் தம்பிகளுக்கு தம்பிகளாகவும் தாய் தந்தையராகவும் இவ்விடத்தில் அமைதி காத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது அல்லவா? முத்துக்கு முத்தாயே முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணாலே இறங்கி வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாவே அண்ணாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி பாட்டு மகிழ்ந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமகன் வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்கமேடு வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமகன் வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் மாறுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாவே சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாயே அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தந்திருந்தோம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தப்பி உள்ளோம். அண்ணன் என்ன வளர்ந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் என்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மா பிறந்த பிள்ளை சின்ன தம்பி கழிச்சி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவினை. சொத்துக்கு முத்தாயே, சொத்துக்கு சொத்தாயே. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாவே அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடிதான் மண்டலம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் திராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா உறாது வாழ வைக்கும் மாறாத பாதமடா. முத்துக்கு முத்தாவே சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாயே அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. சொத்துக்கு சொத்தாயே, சொத்துக்கு சொத்தாயே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாயே அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. நன்றி நன்றி நன்றி. கைகட்டிய உள்ளங்களுக்கு அனைத்தும் நன்றி நன்றி. அந்த மாதிரி ஆஹா என்ன அருமையான இடம் இது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது அல்லவா? மயில் ஆட கண்டேன், குயில் கூவ கண்டேன், மான் துள்ளி விளையாட கண்டேன், முயல் தாவி குதித்தோட கண்டேன். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வகையில பார்க்கின்ற பொழுது இங்க எப்படி இருக்கின்றது அல்லவா? அட 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 அட. என்ன அழகு இது! கண்ணிற்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அவரைக்கு பூ அழகு பெண்ணுக்கு பெண்ணுக்கு எல்லாமே அழகுதான். பெண்ணுக்கு கன்னத்தில் குழி அழகு, ஆமா. இன்னும் ஒன்று கூந்தல் அழகு, இன்னும் ஒன்று இருக்கு. அப்படி இருந்தாலும் இங்க இருக்கின்ற பெண்மகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது அல்லவா? ஆஹா. அடாடாடா. என்ன அழகான வண்ணம் இது!
பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் மாறுவது கேட்பாயோ துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து பாடுவது கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ திரியடி
கட்டி வச்சே நெஞ்ச மட்டும் இருக்க நான் மட்டும் இருக்க நான் மட்டும் இங்கு இருக்க நான் மட்டும் இங்கு இருக்க அங்கே சூரியனாயிருக்கே பாட்டுக்கு பாட்டு சூரியனை பார்த்து இந்த பாடலுக்காக அருமை அண்ணன் பூபாலன் அவர்களுக்கு ஐவத்தான்பட்டி மரியாதைக்குரிய அன்பையா ஐயாக்கண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாயும் எனது அன்பு அண்ணன் பூபாலன் அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்படுத்துள்ளார்கள். ஐவத்தான்பட்டியை சேர்ந்த ஐயாக்கண்ணு ஐயா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து என் பாட்டுக்கு ரசித்து என்னை மேன்மைப்படுத்தி ஐவத்தான்பட்டி கிராம மக்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பு கொடுத்து என்னை கௌரவப்படுத்திய அண்ணன் உன் பேரு ஐயாக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சூரியனை பார்த்து தாமரை மலர்கின்றது, சந்திரனை பார்த்து என்ன மலருது? அள்ளி அள்ளி மலர்கிறது. ஆக அங்கே பாட வந்து இருக்கின்ற அந்த பெண்மகளை பார்த்து என்ன மலர்கின்றது? என்ன மலருது? அடடா அடடா, என் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றது. என்ன அழகாக பாடிக்கொண்டிருக்கின்றாள். அடடா, அவள் அழகுக்கேற்றபடி அந்த அழகனிடம் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற முடிவோடு வந்திருக்க காரணத்தை முன்னிட்டு ஆக கண்ணிலே பிறந்த பெண்மகளை கண்ணிலே பிறந்த அந்த முருகப்பெருமானிடம் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை முன்னிட்டு வந்திருக்க வேளையில நல்ல நடிகர்கள், நல்ல மிருதங்கள், நல்ல பெட்டி, நல்ல நல்ல நடிகர்களை கொண்டு வந்து இந்த கிராமத்தார்கள் நல்ல பெருமையோடு இந்த நாடகத்தை நடத்தணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து அந்த முருகனுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்ற கடமை முன்னிட்டு நான் வந்தாலும் ஆக ஒரு மரம் தோப்பாகுமா? 10 பேர் சேர்ந்தது ஒருவன் தலைச்சுமை. அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒத்தாசை கொடுத்தா தானே என் பாட்டுக்கு ரச்சனை. ஆமா, அதெல்லாம் உண்மை. அப்படி இருக்கிற வேலையில இத கல்லி அருமையான ஒளி அமைப்பு. ஒளி அப்பா ஒளி சொல்லணும் முக்கியமா. ரொம்ப தங்கமா அமைச்சிருக்காங்க சாமி. அழகா இருக்கா ஒளி 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 அமைப்பு. பேர் சாமி அம்மன். அம்மன் அம்மன் ஒளிபுரைக்கு அழகாக அற்புதமாக அமைச்சிருக்கின்றார்கள். அண்ணவர்களுக்கு நன்றி. அப்படி இருக்கின்ற வேளையிலே
பொன்மானை நான் காண தகுதிமிதோம், ஒரு அம்மானை நாம் பாட தகுதிமிதோம். கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. ஆக நாம் வந்து இவ்வளவு நேரமாயும் ஆலோலம் நல்ல 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 குரல் ஒன்றும் கேட்கவில்லையே, சத்தம் ஆலோலம் சோ 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 என்ற குரலுக்குரியவள் யாராக இருக்கலாம்? சோ என்ற பொருளில் பிரபலம பொருள் அடங்கியிருக்கின்றது. ஓ சோ 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 என்று சொன்னால் ஓம் என்ற பிரபலம பொருள் அடங்கியிருக்கிறது. ஓம் என்ற பொருள் கொடுத்தவன் யார்? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை எண்ணி பாடிக்கொண்டிருக்கிறாளே அன்னவள் யாராக இருக்கலாம் என்று எண்ணி பார்த்தால் ஆஹா ஆஹா என்ன அந்த பெண்ணின் குரலை கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது அல்லவா? ஆஹா அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது அந்த முருகப்பெருமானையை ஏங்கிக் கொண்டிருக்கின்றாளே, என்ன காரணம்? அவள் குரலை இவ்வளவு அழகாக இருக்கின்றதே, அவளை நேரில் பார்த்தால் எப்படி இருக்கும் அல்லவா?
காண்பவர் இதயத்தை கவர்ந்திருக்கும் நறுமணம் நிறைந்த மலர்கள் வாடைகளும் ஆஹா என்ன அழகாக இருக்கின்றது. நதிகளும் மலைகளும் அலைகளும் அடடா தென்றலை பார்க்கின்ற பொழுது அட 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 என்ன அழகாக இருக்கின்றது. இருந்தாலும் அரங்கும் உறங்கினும் ஆறுகடல் மீனங்கும் உறங்கினும் நான் உறங்க வழி இல்லாமல் செய்திருவாளோ என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகின்ற காரணத்தால் அது என்ன ஒன்று பார்க்கலாமா? ஆரங்கும் தான் உறங்க ஆறுகடல் மீன் உறங்க ஆரங்கும் தான் உறங்க ஆறுகடல் மீன் உறங்க ஆரங்கும் தான் உறங்க ஆறுகடல் மீன் உறங்க இறங்கால் தான் உறங்க வழியிலேயே ராஜா இங்கே
மனதிலே. ஆக யாரவள் அந்த பெண்மகள் யாரை நினைத்துக் கொண்டிருக்கின்றாள்? முருகனை நினைத்து ஏக்கமாக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாள். இருந்தாலும் யாரை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றார் பார்க்கணும் அல்லவா? யாரும் இந்த மனிதன் யாரோ இந்த மனிதன் பாடுகின்றார் கவிதை.
கையில வாங்கி நீ பையில போடல காசு போன இடம் தெரியல கையில வாங்கி நீ பையில போடல காசு போன இடம் தெரியல ஏன் காதலி பாப்பா காரண கேப்பா ஏது சொல்வதென்று புரியல கையில வாங்கி நீ பையில போடல காசு போன இடம் தெரியல சொட்டு சொட்டா ஏறைய விட்டு பட்டினியா பாடுபட்டு சொட்டு சொட்டா ஏறைய விட்டு பட்டினியா பாடுபட்டு கட்டு கட்டா நோட்டு சேரு கெட்டிக்காரன் கெட்டி அது குட்டியும் ஓடுது வட்டியிலே கையில வாங்கி நீ பையில போடல காசு போன என தெரியல எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்குது மனதில இதை என்னாம இருக்கவும் முடியல கையில வாங்கி நீ பையில போடல காசு போன என தெரியல கண்ணு கேளா பெண்ண படைச்சா பொண்ணுக்கு துணையான படைச்சா ஒண்ணுக்கு பத்தா செல்வத்தை படைச்சா உலகம் முழுவதும் இன்பத்தை படைச்சா என்ன போல சிலரையும் படைச்சு அண்ணே என்ன போல சிலரையும் படைச்சு இருக்கு அதுக்கு கவச்சா ஏழைய கடவுள் படைச்சா கையில வாங்க நீ பையில போடல காசு போன இடம் தெரியல ஏ காசு போன இடம் தெரியல ஏ காசு போன இடம் தெரியல நன்றி நன்றி வாங்க ஆளே உழுது போட்டே ஆட்டுறப்ப நல்லா போட்டே அந்த
கழுதைக்கிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பாரு. முத்துவேலு, நீ சரியான பெரிய பப்புனு உன்னால எத்தனையோ பேரை வளர்த்து இருக்க. இன்னைக்கு வாயை கொடுத்து நீ வாங்கி கட்ட போற. பாப்போம் பழக்கமில்லாத கழுதைக்கிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பாரு. அது பட்டு பாரு. அப்ப பல்லு போகுமா, அப்ப பல்லு போகுமா, சொல்லு போகுமா, சொல்ல முடியாது. பழக்கமில்லாத கழுதைக்கிட்டே கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பாரு, பாரு, பாரு. பழக்கம் இல்லாத கழுதை கிட்ட பார்த்து கறக்கணும் பாலம். கழுதை மாதிரி நன்மையும் இல்லை, கழுதை மாதிரி தீமையும் இல்லை. கழுதைய ஒரு வீடு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி, ஒரு கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி, கழுதையை பார்த்துட்டு தொட்டுக்கு போனாலே கழுதையை பத்தி அவ்வளவு லேசா பேசுறீங்க. கழுதை எவ்வளவு சாஸ்திரக்குரியது தெரியுமா? ஒரு வீடு, அந்த வீட்டுல குடியிருப்பு சரியில்லைங்க, இந்த வீட்டுல கெட்ட கனவு கெட்டது நடக்குதுங்க அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள கழுதையை கொண்டு வந்து ஓட்டி வந்து ஒரு நாள் நைட் நுப்பாட்டி வெளியே வந்தா எல்லாமே போயிருது. அந்த வீட்டை விட்டு தெய்வம் தாயா வருது. கழுதையை பத்தி அவ்வளவுதான் பேசுறீங்களே, கழுதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் கழுதையை பத்தி லேசா சொல்லல. இங்க வந்து என்கிட்ட மோதுறீங்கன்னா நான் என்ன பாடி இருக்கேன்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓஹோ, எடுத்துக்காட்டுக்கு பேசிருக்கீங்க. பழக்கம் இல்லாத கழுதை கிட்ட கொஞ்சம் பார்த்து கறக்கணும். என்னக்கா பாலை பார்த்து கறக்கணுமா? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஐயா, நான் பெரிய ஆளு நான் சொல்லல. இந்த இடத்துல பெரிய ஆளு நீங்க தான். அது வந்து நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, உனக்கு அது என்ன தெரியும், உனக்கு இது என்ன தெரியும் அப்படின்னு சொல்ற ஆளு நான் கிடையாது. சரிங்களா? எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். நியாயமா பேச, அதுக்கு பேர் தான் மனிதன் கிடக்கு. இப்ப நியாயமா பேச வந்திருக்கீங்க. என்ன தாங்கள் என்ன பேச வந்திருக்கீங்க? யார் நீங்க? நான் யார் இருக்கட்டும், தாங்கள் யார்? தாங்கள் யார்? எந்த ஊர்? என்ன பேர்? என்ன யாங்க? தாங்கள் யாருன்னு கேட்க நீங்க யாருங்க? என்ன யாரு கேட்கறதுக்கு நீங்க யாரு? இங்க இப்ப யாருன்னு கேட்டீங்க நீங்க? இப்ப உங்களை யாருன்னு நான் கேட்டிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்? யாருன்னு கேட்டா பதில் கொடுக்கணும். பார்த்தா தெரியலையா? பார்த்தா யாருக்கும் தெரியாம இருக்கும். அப்ப நான் குருடணும். அப்ப அடுத்து கேட்கறது என்னையா கேட்கணும்? தாங்களுடைய பேர் என்ன? தாங்களுடைய பேர் என்ன? தாங்கள் பேரை கேட்டு நீங்க வாங்கிட்டா என் பேருக்கு நான் என்ன பண்றது? உன் பேரை நான் வாங்க வரல, உங்களுடைய பேரை நான் வாங்க வரல. சரி, உங்களுடைய நாமோதயம் என்ன? எங்களுடைய நாமோதயம். அதை எங்களுடைய நாமோதயத்தை நீங்க வாங்கிட்டா நாங்க என்ன பண்றது? நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். என்ன புரிஞ்சுக்கிட்டு பேச? நீங்க யாரையா சொல்றீங்க? சொல்லுங்க. அப்புறம் சும்மா பேசுறேன்னா அப்புறம் நான் வேற மாதிரியா போயிருவேன். வேற மாதிரியா என்னையா பேசுவீங்க? சரிங்களா? நான் என்ன கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். பேசுங்க. உங்களுடைய நாமோதயம் என்ன? எங்களுடைய நாமோதயம் என் பேரை கேக்குறீங்க? ஆமா. அது எல்லாம் கூப்பிடுவாங்களே, அந்த பேரு தான் என் பேரு. எல்லாரும் கூப்பிடுறது இப்ப பெரிய சாமின்னு சொல்லுவாங்க, சின்ன சாமின்னு சொல்லுவாங்க, ராமசாமின்னு சொல்லுவாங்க. இப்படி பேரை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க பேரை நம்ம வந்து வாங்க முடியாது. பேரை சொல்றதுக்கு தான் நம்ம ஆளு. சரிங்களா? அப்ப உங்க பேரை எதுக்கு நான் வாங்க வரணும்? எங்க பேரை தனியா கேட்டீங்க. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், சொல்லி ஆகணுமா? என் பேர் பார்த்தா தெரியலையா? நான் பார்த்தா தெரியல, பேத்தா தெரியல. பேத்தா தான் தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்கிறேன். என் பேர் நாரத முனிவன். அருமையான நன்றி. உங்களை நான் கையெடுத்து வணங்குறேன். நீங்க நாரத மகரிஷி. எங்க இருந்து வர்றீங்க? தேவலோகத்துல இருந்து வர்றேன். தேவலோகம்னா மேலோகம். மேலூர்ல இருந்து. மேலோகம் மேலூர். மேலூர். மேலூர்ல இருந்து வர்றீங்க? ஆமா ஐயா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. இவர் தான் மேலூருக்காரர். ஆமா, மேலோகம் மேலூர். மேலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. உங்களை நான் ரொம்ப கையெடுத்து கும்பிடுறேன். என்ன நீங்க கையெடுத்து கும்பிடுறோம்னு சொல்ற பாக்கல, எங்கேயோ ஏத்துறீங்க. இப்ப நான் கேக்குறேன், நீங்க மேலூர் தானே? நீங்க மேலூர் தானே? மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க மேலூருக்காரு. மேலூர்ல எம்எல்ஏ யாரு? யோ, என்ன எம்எல்ஏ? மேலூர் எந்த மேலூரை கேக்குறீங்க? நீங்க கேக்குறது விளக்கமா இருக்கு. நீங்க கேக்குறது நான் அப்பவே சொன்னேன், ஏதோ குதர்க்கமா கேக்குறாரு. மேலூர். மேலூர் இருங்க. மேலோகமியா?
இப்ப மேலூர்ல இருந்தே இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கும் நீங்க சொன்னீங்க. மேல இருக்கிறது மேலூர். இருங்க, மேலூர்ல இருந்து நீங்க பூலோகத்துக்கு வந்திருக்கும் நீங்க சொன்னீங்க. மேலோகம், பூலோகம், புதரலோகம், அதெல்லாம் கதெல்லாம் இதெல்லாம் அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசணும். நீங்க மேலூர்காரரு, மேலூர்ல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. மேலூர்ல எம்எல்ஏ யாரு? யோ, அது உங்க நாட்டுல தான் எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சருங்கிறது. மேலோ தேவலோக வாசியா நாங்க. எங்க மேலூர்ல எம்எல்ஏ இருக்கிறாரு. அந்த மேலூரை கேட்கலையா? நான் சொன்னலங்க, அவர் ஏதோ குதர்வடியா வர்றாருங்கன்னு. நீங்க கேட்கிற மேலூர் வேறையா? நீங்க கேட்கறது உங்க நாட்டு வழக்கப்படி கேட்கறீங்க. இப்ப நம்ம எதை தாண்டி வந்தோம்? நீங்க பூலோக கணக்குப்படி சொல்றீங்க. இப்ப நம்ம எதை தாண்டி வந்தோம்னு கேட்டேன். இருங்க, தாண்டி வந்தோமா? எத்தனையோ ஊரை தாண்டி வந்திருக்கான். ஒரு உறவா தாண்டி வந்தா? இருந்தாலும் மேலூரை தாண்டி தானே வந்திருக்கான். சரி, உங்க உங்க வழக்கப்படி இந்த நாட்டு முறைப்படி பேசுறீங்க. ஆமா, சொல்லுங்க. மேலூர்ல எம்எல்ஏ யாரு? மேலூர்ல எம்எல்ஏ நம்மளுக்கு தெரியாதே. நீங்க எல்லாம் ஏயா நாரதர் கொண்டு வர்ற? யோ, நாங்க மேலோகவாசி, நாங்க தேவர்களையா? அப்ப நாங்க ராவத்தரா? ஆமா, நீங்க வந்து மானிடர்கள். ஆமா, மானிட்டு அப்புறம் விசுக்கி. ஏங்க நீங்க வேற. நான் என்ன கேட்டேன், மேலூர்ல எம்எல்ஏ யாருன்னு தெரியாம வந்திருக்காரு. இப்ப நான் சொல்லவா? சொல்லுங்க. மேலூர்ல எம்எல்ஏ யாரு? உங்க ஊர் கணக்குப்படி நீங்க தான் சொல்லணும். முன்னாள் எம்எல்ஏவும் தெரியும், இப்ப இருக்க எம்எல்ஏவும் தெரியும். சரியா? இப்ப இருக்கிறது எம்எல்ஏ யாரு மேலூர்ல? பெரிய புள்ளா. சரியா? சரி, இப்ப நான் கேக்குறேன், இப்ப மேலூர்ல பிரசிடண்ட் யாரு? உங்களுக்கு என்ன, ஊர் ஊரா சொன்னா நாங்க எந்த ஊரே ஆகண்டா? உங்க ஊர் கணக்கு எங்களுக்கு கிடையாது. இப்ப ஏன் ஊர்ல கேட்டா நீங்க சொல்ல முடியுமா? சரி, ஐவித்தாம்பட்டியில ஏன் ஊர்ல ஒண்ணு வேணும்? ஏன் வீட்டுக்கு எத்தனை வழியா பாக்கணும்னு சொன்னா நான் இருக்கேன். நம்ம ஐவித்தாம்பட்டியில இந்த ஊர்ல எத்தனை இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம ஐவித்தாம்பட்டியில அதான் பேசுறேன். உங்களுக்கு எந்த வழி எந்த நாட்டுல வீடு இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியுமாங்க? சொல்லுங்க. மத்தபடி என்ன பேசணுமோ அதை பேசுங்க. உங்க ஊரு எங்க ஊரு? நம்ம ஐவித்தாம்பட்டியில கைமுட்டி மெம்பர் யாரு? பாயா, இப்படி எல்லாம் கேட்டா இப்படியா எங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் பேசிக்கலையா? என்னங்கய்யா பேசுறீங்க? ஈரியில் 14 உலகம் சுத்தி வரக்கூடிய நாரதர் மகரிஷி தாங்களுக்கு தெரியாத விவரம் எங்களுக்கு தெரியாது. தாங்களுக்கு தெரியாத விவரம் எனக்கு தெரியாது. நீங்க ஈரியில் 14 உலகம் சுத்துறவர், நான் ஒரு உலகம் தான் சுத்துறேன். ஆகையினால இருக்கட்டும். நாரதர் மகரிஷி கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆச்சு, ஆனா இப்ப இல்ல. ஆமா. சரி, ஆனா முந்தின யுகத்துல ஆரம்பத்துல கல்யாணம் ஆச்சு. அது ஆனாலும் சரி ஆகலாலும் சரி, அது எப்ப ஆச்சுங்க. 52 மனைவி, 60 பிள்ளை. எத்தனை பிள்ளை? 60 பிள்ளை. சரி, எத்தனை பொண்டாட்டி? 52 பொண்டாட்டி. 52. இப்ப வந்து பூலோக கணக்குப்படி நீங்க பேசுறீங்களே. இருங்கயா, நான் சொல்றேன்னு கோச்சுக்கிற மாட்டீங்களே. நாங்க அந்த பூலோகத்துல ஒரு பொண்டாட்டி கட்டி பெரிய ஓத்திரியமா இருக்கு. நீங்க 52 பொண்டாட்டி கட்டணும்னு சொல்றீங்கல்ல, 52 பொண்டாட்டியை கட்டி என்ன பால்வாடி வச்சு நடத்துனியா? யோ, 52 பொண்டாட்டி கட்டி பால்வாடி நடத்தினா அது என்னுடைய யோகத்துக்கு நான் கட்டியிருக்கேன். எங்களுடைய மேலோக கணக்குப்படி நான் கட்டணுன்ற விதி அம்சம். 52 பெண்கள் ஆசைப்பட்டாங்க, என் ஆணழக பார்த்து நான் கட்டிக்கிட்டேன். நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்குங்க. 52 பொண்டாட்டி கட்டணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நான் மாறி நீங்க கஷ்டப்படுறீங்க, நானும் கஷ்டப்படுறேன் இல்லைன்றல. நான் இப்ப நல்லா இருக்கேன். ஆனா நீங்க வந்து இப்ப கட்டை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க எங்க மேலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு. 52 பொண்டாட்டியும் கட்டி நான் என்ன சொல்றேன், அந்த 52 பொண்டாட்டிங்க நான் சொல்ற மாதிரி கேளுங்க. சரியா நீங்க நல்லா இருந்துக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? 52 பொண்டாட்டிங்க 100 நாள் வரைக்கும் அனுப்பிவிடும். ஏங்க 52 மனைவி இப்ப நீங்க என்னங்க உங்க கணக்குப்படியாத பேசுறீங்க? எங்க கணக்குப்படி வாங்க. அங்க அனுப்பிவிட்டேன்னு வச்சுக்க, நீ வாட்டுக்கு அக்கௌண்ட்ல காசு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது உங்க பூலோக கணக்குங்க சாமி. எங்க மேலோக கணக்குப்படி 52 பொண்டாட்டி கேட்டுங்க, 60 பிள்ளை. எனக்கு 60 பிள்ளையும் உலகத்துக்கு தமிழ் வருடமா கொடுத்திருக்கேன். 52 மனைவியும் சுவாமி மலையில அச்சாரமாக முருகப்பெருமானு கொடுத்திருக்கேன். அது எங்கேயும் கொடுத்துட்டு போங்க. இப்ப எனக்கு மனைவியும் இல்ல, பிள்ளையும் இல்ல,
கொண்டாட்டியும் இல்ல. இப்ப 52 கொண்டாட்டி கட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, 52 கொண்டாட்டிக்கும் ஆதார் கார்டு வாங்கிருக்கியா? யோ, அது உங்க நாட்டு கணக்கியா? அது உங்க நாட்டு கணக்கு. எங்கள் அதெல்லாம் கிடையாதுயா. ஆதார் கார்டு இல்லாம எதுக்கு அனுப்பிடுற? இப்ப நீங்க ஆதார் கார்டு இருந்தா தான் ஆதாரமே நமக்கு. ஆதார் கார்டு ரேஷன் கார்டுங்கிறத உங்க நாட்டு வழக்கம். புலோக கணக்கு அது மனிதர்களுக்கு உள்ள கணக்கு. நாங்கள் தேவர்கள், எங்களுக்கு அந்த கணக்கு கிடையாது. ஆமா, ஒரு தேவர். ஆமா. ஏய் பட்டியா நீ வேற. சரி, இவ்வளவு பேசுறீங்க, நீங்க யாரு? நான் யாரா இருக்கட்டும். இப்ப நாரத மகிழ்ச்சி தானே. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் பிரம்மா. எங்க அப்பா வந்து குருமாவா. நல்லா குருமா சாப்பிட்டாப்ல. பாடுவா அப்ப பாடுவோம் குறைச்சி பாடுவோம். அப்பா பேரு? அப்பா பேர் பிரம்மா. பிரம்மா. அவருக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. எந்த படைப்பு? உயிர் 84 லட்சம் ஜீவன் ராசிகளுக்கு உயிர் படைப்பு தொழில் அதிபதி. 84 ஜீவனை படைக்கிறது பூராமே எங்க அப்பா. உங்க அப்பா. வீட்டை படைச்சது யார்? எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. உங்களை படைச்சது எங்கப்பா. இந்த மக்களை படைச்சது எங்கப்பா. என் தாய் தகப்பனை படைச்சது எங்கப்பா. ஆடு மாடுகளை படைச்சது எங்கப்பா. இலை செடிகளை படைச்சது எங்கப்பா. மர கொடிகளை படைச்சது எங்கப்பா. என்ன படைச்சது எங்கப்பா. என்ன படிக்கிறாங்க? ஏய், உங்க அப்பா என்ன படிச்சிருந்தானே? எங்க அப்பா என்ன மேலூர் சந்தைக்கு மாடு வாங்க வந்துட்டாரு. யோ, எங்க அப்பா படைக்காம நீங்க அதுக்கு ஒரு வாசகமே இருக்கியா? ஊத்தக்குழியிலே மண்ணெடுத்து உதிரப்புணலிலே உண்டை சேர்த்து வாய்த்தனார் குயவர் செய்த பாண்டம் மண் பாண்டம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நோத்தா பேர் என்ன? எங்க அப்பா வந்து பிண்டமா மண்ணை பிடிச்சு உங்க அம்மாட்ட கொண்டு வந்து யாருக்கு தெரியாம அது மூலமா படைச்சிருவாரு. உங்க அப்பாவுக்கு முன்னே எங்க அப்பா தான் உங்க அம்மாவை படைச்சவர். உங்களை பெறதுக்கு காரணமே என்ன கேக்குறீங்க கேளுங்க. சரி, அது வந்து போது. நோத்தா எங்க அம்மா கலைவாணி. கலைவாணி மையன் 5 செல்ல தூக்கி போயிட்டான். யோ, என்னையா செல்ல தூக்கி போயிட்டான் கலைவாணி மையன்? எங்கேயா நான் கலைவாணி? எங்கேயா தூக்குனேன் பாத்தீங்க? சரி, உங்க அம்மா வேறு கலைவாணி, நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் ஒரு சிறிய விஷயம் கேட்கிறேன். இப்ப இருங்க. இப்ப கலைவாணி மகன் களவாணி. நீங்க களவாங்கிறதுக்கு அறிவு வேணும் தெரியுமா? அப்படித்தான் ஒரு 4 பேர் கொஞ்சம் கேளுங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் நீங்க களவாணின்னு சொன்னீங்கல்ல, இருங்கய்யா ஒரு நிமிஷம் இருங்கய்யா. களவாணின்னு சொன்னீங்கல்ல, களவாணிங்கிறதுக்கு நான் இப்ப சொல்றேன். 4 பேர் திருட போயிருக்கேன். 4 பேர் திருட போகையில ஒவ்வொருத்தனும் நகை பணத்தை திருடி இருக்கான். அப்ப ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், அதுவே கொஞ்சம் ஏமாளி. அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த வீட்டுல இருந்த அமிக்கல்ல போய் பிரட்டி இருக்கான். இதை வாத்து வீடு போகும்டா, அவங்க விரத்துக்கு தக்க களவாத்துக்கிட்டாங்க, நம்ம இந்த அமிக்கல்ல வா தூக்கம்டான்னு சொல்லி அமிக்கல்ல போய் பிரட்டி இருக்கான். அவனால தூக்கி பார்த்துருக்கான், தூக்க முடியல. அப்ப வீட்டுக்காரர் தூங்கி இருக்காரு வெளியே. அவரை போய் சொன்னானா, அப்போ நீங்க எந்திரிங்க, இந்த அமிக்கல்ல தூக்கி விட்டு நீங்க உறங்க. ஏடா அப்போ ஏன் அமிக்கல்ல தூக்கி விட சொல்லி என்னையே உதிப்புறியா? நீ யாருடா? அப்போ நீங்க இருங்க, நாங்க களவாட வந்துட்டு அவன் புறாத்தி எடுத்துட்டு போயிட்டான், நான் அமிக்கல்ல வா தூக்கணும், தூக்க முடியல, நீங்க தூக்கி விடுங்கப்பா அப்படின்னு இருக்கான். அப்ப அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? களவான போனாலும் அறிவு வேணும். அந்த அறிவு இல்லாம தானே அவன் வீட்டுக்காரனுக்கு உதிப்பிருக்கான். அந்த வகையில நீங்க களவான போற பத்தி பேருங்களே, களவுக்கு அறிவு வேணுமையா? அறிவு இருந்தா தாயா களவான முடியும். லேசான வேலையா மனிதனுக்கு மனிதனை ஏமாத்துறது? சாமி கை விடுங்க. நீங்க களவாட 4 பேர் போனாலும் அதுக்கு விபூதி கொடுக்கறது யாரு? விபூதி கொடுக்கறது ஊர்ல உள்ள பெரியவங்க தான். கள்ள கொடுத்தார யோ, நல்லா தெரிஞ்சுக்கணும். பத்தி பேசாதீங்கயா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அந்த முனியை நான் கொடுக்காம நீ போக முடியாது. இருந்தாலும் முனியை வந்து எல்லாத்துக்கும் தெய்வம் தான், நல்ல தெய்வம். நீங்க முனியை ஆடுறீங்க, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த தெய்வம் மாதிரி ஒரு தெய்வம் இல்ல. இன்னைக்கு அதே ஊரு இதே தெரியுமா? எந்த திசையில போனா நீ மாட்டிக்கிற மாட்ட, எந்த திசையில போனா நீ மாட்டிக்கிற மாட்ட.
நான் சொல்றதை கேட்டு போனீங்கன்னா நீ மாட்டிக்கிற மாட்ட. நான் சொல்றதை நீ கேட்காம போனீன்னு வச்சுக்க, இன்னைக்கு நீ மாட்டிக்கிறவ. அதுக்கு சாஸ்திரம் இருக்கு. அந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, களவுங்கிறது அதை பேசவே கூடாது. களவுங்கிறது இருங்க, அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கியா? அதே நான் சொல்றேன். இந்த சாமியார் பூராமே பூரா படிச்ச ஆணவம். ஆணவம்னா என்ன? பெரிய மண்டை தலைக்கழகம், தலைக்கணம், படிச்ச ஆணவம். இப்படித்தான் பாத்தீங்கன்னா இந்த சாமியார் நாட்டில் பஞ்சமா போச்சு. சாமியார் நாட்டத்துல பஞ்சமா போச்சு. அப்ப பஞ்சமா போமே இது நந்தி, இது நரி தந்திரம் படைச்சது. இது நரிக்கு தெரிஞ்ச தந்திரம் யாருக்கும் தெரியாது. ஆனா ஏமாந்து இருங்க. அப்ப இந்த நரி என்ன சொல்லிச்சான், எல்லா நரியும் கூப்பிட்டு வாங்கடா, நம்ம ஊரை பஞ்சமா போயிட்டு நம்ம நாடு, அதனால நம்ம நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் போய் நான் பார்த்துட்டு வர்றேன், அங்க வசதியா இருந்தா அங்க போய் நம்ம தங்கிக்குருவோம் அப்படின்னு இந்த ராஜா நரி வந்து எல்லா நரிட்டும் கமிட்டி போட்டு கூட்டி பேசுது. அப்ப கமிட்டி போட்டு பேசுவோமே பூரா இருந்தது பூராமே ஆண் நரி, இருந்தது பூராமே ஆண் நரி. அதே மாதிரி இது வந்துருது, ராஜா நரி வருது, தேடி வருது. வந்த ஒரு குளம், அந்த குளத்துல பூராமே ஒரு ஊரணியில பூரா தவளை அதிகமா கிடக்கு. அதிகமா கிடந்தா தவளை பூராமே பொட்ட தவளை, இருந்தது பூராமே பெண் தவளை. அப்ப இந்த நரி பார்த்துச்சு, ஆஹா நம்ம நாடு பஞ்சமா போச்சு, நம்ம சாப்பிடுறதுக்கு இறை கிடைக்காம இருந்தோம், இந்த ஊரில் அம்புட்டு தவளை கிடக்கு, பிடிச்சு நம்ம நல்லா தின்னலாம் அப்படின்னு சொல்லி இந்த நரி தந்திரம். இந்த நரி இருக்க, இந்த நரிய வந்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நரி நினைச்சிச்சு, அந்த ராஜாவை நரி வந்து அந்த ராணி தவளையை கூப்பிடுது, இங்க வாங்கம்மா, நீங்க வேற ரொம்படியா இருக்கீங்க, நாங்க ஒரு ஆம்பளையா இருக்கோம், அதனால நம்ம சம்பந்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்த ராஜா நரி வந்து சொல்ல. இந்த தவளை ஒரு வஞ்சகம் பார்த்த தவளை. எந்த தவளை? இந்த தவளை. இது வஞ்சகம் பார்த்த தவளையா? ஆமா, இது உலக கிரிமினல் தவளை. சொல்லுங்க. அப்ப இந்த தவளை சொல்லிச்சான், சரி பரவாயில்ல, நம்ம ஊரை பொம்பளை பிள்ளை நிறைய வச்சிருக்கோம், சரி கட்டிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ராணி தவளை சரின்னு ஏத்துக்கிடுச்சு. ஐயாவுக்கு இந்த நரிக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா இது சரின்றுச்சு, இன்னும் நம்ம பிடிச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம், நம்ம இறைக்கு இல்லாம இருந்தோம், இறை கிடைச்சிருச்சு, எல்லா நரியும் கூப்பிட்டு வந்து நம்ம சாப்பிட்டு விடுவோம். இருக்கிற தவளையை புறம் நினைச்சு இருக்கிற நிறைய புறம் கூப்பிட்டு, அடியே இங்க வாங்கடா, நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், இறைக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கு, நம்ம இங்க இருந்து நம்ம சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கேன், இங்க இருந்து சும்மா போகக்கூடாது, நாம மேலதாளத்தோட போகணும், அதனால நான் எப்படி அடிப்பேன் தெரியுமா, தண்டு முக்கு கைக்கு 2 அமுக்கு. எப்படி? தண்டு முக்கு கைக்கு 2 அமுக்கு. எங்க அமுக்குறாங்க அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. தண்டு முக்கு நான் கைக்கு 2 அமுக்கு, நான் சொல்லையில நீங்க 2 இடத்த அமைக்க திண்டு விடுங்க அப்படின்னு இந்த நரி வந்து சொல்ல. அங்க குளத்துல சொல்லுது. ஆமா, இவங்க அங்க இருந்து மேலதாளத்தோட அடிச்சு வர்றாங்க. தண்டு முக்கு கைக்கு 2 அமுக்கு, தண்டு முக்கு கைக்கு 2 அமுக்கு, தண்டு முக்கு கைக்கு 2 அமுக்குன்னு. சரி, தவளை வாதிச்சு, ஆஹா அடியே இங்க வாங்கடி, பூராமே ஆம்பளை நரி வர்றேன், நம்ம ஊர பொம்பளை தவளை, அவன் அடிச்சு வர கொட்டே சரியில்லாம அடிச்சு வர்றான், தண்டு மூக்கு கைக்கு 2 அமுக்குன்றான். நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே, கொட்டு அடிச்சு வந்துட்டா குளத்தை நெருக்கி நின்றுக்க அப்படின்னு தவளை சொல்லி வச்சு. அப்ப இவங்க ஆனந்தத்தோட இந்த நரி பகவானத்துல புடிச்சு திண்டு விடுவோம்னு சொல்லி தண்டு மூக்கு கைக்கு 2 அமுக்கு, தண்டு மூக்கு கைக்கு 2 அமுக்குன்னு கொட்டு அடிச்சு வச்சா குளத்தை நெருக்கி நின்றுக்கன்னு, தண்டு முக்கு கைக்கு 2 அமுக்குன்னு பூரா தவளை தண்ணிக்குள்ள ஓடி போச்சு. கடைசியில ஏமாந்தது என்ன, இந்த நரி ஏமாந்து உயிரோ ஓடி போயிரு. இப்ப நரிக்கு ஒரு கதை சொல்லி அழகா வந்திருக்கீங்க. வாங்க சாமி, நரிக்கு ஒரு கதை சொல்லி அழகா வந்திருக்கிறீங்க. நீங்க வேடுவர் குலம் தானே? நீங்க வேடுவர் குலம் தானேயா? ஆமாங்க, வேடுவர் தானே. உங்களை ஓரறிவு சீவன், ஈரறிவு சீவன், 3 அறிவு சீவன், 4 அறிவு சீவன், 5 அறிவு சீவன், இது 5 சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல 2 அறிவு, 3 அறிவு, 5 அறிவு ஏமாத்தி இருக்கு. எப்படி ஏமாத்தி தெரியுமா? உங்களை ஏமாத்தி இருக்கு. எப்படி என்ன ஏமாத்த முடியல? நீங்க வேடுவர் குலம் தானே, விளக்கம் சொல்றியா? வேடுவர் குலம் தானே, அதுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப ஆமா, இவரு வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு
போறவர் எங்க வரும்? நான் வேட்டைக்கு போல சொல்றத கேளுங்க. சொல்றா கேளியா? நான் சொல்றா கேளியா வரும் சார். வேட்டைக்கு என்னாலும் பேசுறியா? பேசியா? நான் வேட்டைக்கு வரல, நான் ஓட்டைக்கு வந்திருக்கேன். சரி இருக்கட்டியா, இருந்தாலும் உங்க குலத்தை சார்ந்த அந்த கதையை பேசுறியா? அப்படி வாங்கயா. அப்ப அந்த அந்த வாசகம் எப்படி இருக்கு தெரியுமா? சலத்தில் கிடக்கும் ஆமை சலத்தை விட்டு அகன்ற போது குலைவிரி கொண்ட வேடன் கூடையிலே கொண்டு செல்ல வலுவினால் அவனை வெல்ல பகையொன்றும் இல்லையே கலை எலி காகம் செய்த கலை எலி காகம் மான் செய்த கதை என்ன கொஞ்சம் பேசலாமா? நான் கேட்கிறேன், நறுக்கி சொன்னீங்க, இப்ப நான் சொல்றேன் வாங்க. நீங்க நறுக்கி சொன்னீங்க, நல்ல கதை. இப்ப நான் இதுக்கு சொல்றேன். வேடுவராகப்பட்டவர் என்ன பண்ணுறாரு? உங்க மாதிரி வேடுவர் குலத்தை சேர்ந்தவர் காட்டு வழியை வேட்டைக்கு போயிருக்காரு. அப்ப ஆமை வந்து தண்ணிக்குள்ள நடக்காம அந்த அந்த சார்ந்ததை பேசுவோமே, தண்ணியை விட்டு வெளியேறி வர ஆமையை எடுத்துக்கிட்டாரு இந்த வேடுவர். ஆமை எடுத்துட்டு போக ஆமைக்கு நண்பன் காகம், எலி, மானு, ஆமை, இதனால ஒரே நண்பன். அப்ப இந்த ஆமையை காப்பாத்துறதுக்கு காகை போனா அடிச்சு போடுவேன் கடுவேன், எலி போனாலும் அடிச்சு போடுவேன், மான் போனாலும் அடிச்சு போடுவேன். ஆக இவனையும் ஏமாத்தணும். நம்ம நண்பன் ஆமை நண்பனையும் காப்பாத்தணும், காகம் நண்பனையும் காப்பாத்தணும், எலி நண்பனையும் காப்பாத்தணும், மானு நண்பனையும் காப்பாத்தணும். இதுக்கு என்ன தந்திரம் அப்படின்னு ஒரு யோசனை செஞ்சுச்சு. எது? ஓரறிவிச்சீவன் ஈரறிவிச்சீவனை சேர்ந்த எலி, அதே மூணறிவு சேர்ந்த பறவை காகம், 5 அறிவு சேர்ந்த மானு, ஓரறிவை சேர்ந்த தண்ணிக்குள்ள வசிக்கக்கூடிய 3 அறிவை சேர்ந்த ஆமை, இது பூரா கமிட்டி ஓட்டு பேசியிருக்கு. ஆகா நம்ம நண்பனை பிடிச்சி போயிட்டா, நம்ம போன அம்மணி வேட்டையாடி இருக்கான், இதுக்கு என்ன தந்திரம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி இது 3 சேர்ந்து சொல்லியிருக்கு. அப்ப 3ல 1 போயிருச்சு. இந்த காகமும் எலியும் இந்த மானும் 3 பேசியிருக்கு. நம்ம நண்பனை காப்பாத்துறதுக்கு என்ன வழி? அவன்கிட்ட போனா கொண்டு திண்டு விடுவானே, இவனை காப்பாத்தணுமேனு பேசியிருக்கு. அப்ப சொல்லியிருக்கு, இந்த எலியும் காகமும் சொல்லியிருக்கு, நீங்க சற்று தூரத்துல எங்களுக்கு முன்ன இவனுக்கு முன்ன வெகு தூரத்துல போகக்கூடிய வேகத்தன்மை உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த மானை சொல்லியிருக்கு எலியும் காகமும். சரி என்னப்பா செய்ய சொல்றீங்க? நான் என்ன செய்ய? முன்ன போய் அந்த பாதையில அந்த காட்டுக்குள்ள படுத்துக்க, எங்களை விரட்டுவேன், நாங்க ஓடி போயிடுறோம். நான் பொந்துக்குள்ள ஓடி போயிடுறேன், நான் பறந்து போயிடுறேன். காகம் சொல்லியிருக்கு, எலி நான் பொந்துக்குள்ள ஓடி போயிடுறேன், என்னையும் பிடிக்க முடியாது, நானும் பறந்துடுவேன், அவன் கைக்கு சிக்னாச்சு அம்ப போடுவேன், அதுக்கு கிடைக்காத நான் எட்டத்துல பறந்துடுறேன் தூரத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓடிட்டு தந்தரத்தை சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப மான் என்ன பண்ணுது? வெகு தூரத்துல போய் முன்னாடி படுத்து கிடக்கு. நாம படுத்து கிடக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாரு? இந்த வேடுவர் நமக்கு ஆமை கிடைச்சதே பெருசு நினைச்சிட்டு போனவர் அந்த காகத்தை பறந்து போட்டிருக்காரு, பில்ல எலி இருக்காரு, அது ஓடி போச்சு. எலிய சொல்லியிருக்காரு, எலியும் போச்சு. என்னங்கய்யா? எலியும் ஓடி போச்சு. ஏன்னா என்ன முடிச்சிடமுடியா? ஒரு கதை சொன்னாரு, நானும் கதை சொன்னோம்ல. அப்ப மான போய் படுத்திருக்கல, மானு வந்து செத்து போயிடுச்சுன்னு சொல்லி இவர் போய் கிட்ட தூக்க போயிருக்காரு. மானு மயங்கி கிடக்கா அல்லது இறந்து கிடக்கா தூக்க போயிருக்காரு. தூக்க போன இடத்துல மானு கிட்டத்துல போய் என்ன பண்ணியிருக்காரு? இந்த பைய இறக்கி வச்சுக்கிட்டு, இந்த ஆமை பைய இறக்கி வச்சுக்கிட்டு ஓடி மான தூக்க போக கிட்டத்துல வர அது மங்கிட்டு படுத்து ஓடி போக மானு ஓடி ஒரு ஆளை பிடிக்க முடியல. உடனே பார்த்தாரு, மானு வந்து ஓடி போச்சு. அவர் அங்கிருந்து வரமுன காகம் மேலேயே வட்டமிட்டு வந்தது. ஆமை தண்ணி போய் போட்டுருச்சு. இருப்பது கைவசம் ஒரு புள்ளி தப்பிருச்சு, ஆமையும் தப்பிருச்சு, எல்லாம் தப்பிருச்சு. ஆக நீங்க ஏமாந்ததாயா மிச்சம் வேடுவர வாங்கயா. இருப்பது என் தங்கை வள்ளி, அதுக்கு எங்க கைவசம் புள்ளி. புள்ளி வர சொல்லுங்கயா. மணி சத்த துள்ளி கொதி ஒரு தாளம் போட
வேலு வேலு நம்ம இடத்துக்கு மேல வந்த புலகத்தை நாடி நம்ம இடத்துக்கு நாரதர் மகிழ்ச்சி வந்திருக்கிறார். வீரப்பூர் படுகலை மாதிரி கிடக்கு. இந்த கோயில் இப்ப கொஞ்ச நேரம் இப்ப வந்து தூங்குறவங்கள எந்திரிக்கிறீங்களா இல்ல தண்ணியை ஊத்தி விடுறா? முத நாடத்துக்கே இந்த நிலைமையில நாளைக்கு வேற நாடகம் வச்சிருக்கீங்களே, கொடுமையாங்கண்ணா. இவ்வளவு கூட்டம் இருந்துட்டு பூரா அப்படி தூங்குனீங்க. சாமி கோயில் வாசல் இளத்தை நாடி வந்துட்டு அறுவகை சுவையோட உணவு வச்சிருக்கோம். வந்திருப்பது காட்டுக்குள்ள எங்க காட்டுவாசி முறைப்படி தங்களுக்கு வரவேற்பு. ஒரு மாரிய பாக்குறது இல்ல, சாமிக்கு அதையும் பார்க்கணுமா நீங்க? பார்த்தாலும் எத்த தண்ணி. ஹே ரசமே நாரர் கல்பரிக்கப்பட்டார். சாமி உடனேதாப்பா அந்த பிள்ளைதான் தூக்குதே, துள்ளவாறு செய்ய வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னா சொதமா இருந்த மாதிரி இப்ப கைய தூக்கிட்ட இருந்தா தானே சொல்ல போகுது. அவர் ஏன் கைய தூக்குனாருன்னு எனக்கு தான் தெரியும். அவர் பிடிக்கலங்கிறத காட்டுறாராம், நான் தான் பிடிச்சேன்னு காட்டுறாராம். என்ன அப்படி இருக்கு? சிந்தாமணி குயிலே அடி சிந்தாமணி குயிலே வளர்க்கும் ஒரு சிந்தாமணி குயிலே அப்புறம் இதுவே ஒண்ணு அர்த்தாங்க. இப்பத்தே மாடு குன்னி இருக்கு, சேர்த்து வச்ச முத்து சாய போட்டிருச்சு. கைய கொடுப்பா, கைய கொடுப்பா. ஆடி சிந்தாடி நீ சிரிச்சா சேர்த்து வச்ச லாலி லாலி லாலா லாலி ஆடி சேர்த்து வச்ச முத்து சாய நான்
கூப்பிடுமா. ஆனா நீ நோக்கமா திறந்திருக்க, பாட்டை விட மாத்திரிய. எங்க சாமியை காணோம். சாமியத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க சாமி. தென்னை மரத்தோப்புக்குள்ளே கோயிலே கோயிலே